வணக்கம் மாணவர்களே. இன்றைய வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமாச்சீர் கல்வி மேத்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் பாடத்தில் தேர்வுக்கு மிகவும் முக்கியமான 2 மதிப்பெண் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாம் மற்றும் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதலில் எக்ஸாம்பிள் 2.2, 2.3, 2.4 மற்றும் 2.5 முக்கியமானவை. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.9, 2.10, 2.11 மற்றும் 2.2 ஆகியவற்றையும் கவனமாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு எக்ஸாம்பிள் 2.14, 2.15, 2.21 மற்றும் 2.24 மேலும் எக்ஸாம்பிள் 2.26, 2.32, 2.33 மற்றும் 2.36 ஆகியவையும் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 2.41, 2.42, 2.43 மற்றும் 2.49. இறுதியாக எக்ஸாம்பிள் 2.50, 2.51, 2.52, 2.55, 2.56 மற்றும் 2.57 ஆகியவற்றையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 2.1 முதல் எக்ஸசைஸ் 2.9 வரை உள்ள முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் எக்ஸசைஸ் 2.1. இதில் 1, 2, 3, 5, 6, 6, 8 மற்றும் 10 ஆகிய ப்ராப்ளம்ஸ் முக்கியமானவை. அடுத்து எக்ஸசைஸ் 2.2. இதில் 3, 4, 5, 6 மற்றும் 9 ஆகிய கேள்விகளை கட்டாயம் பிராக்டிஸ் செய்யுங்கள். அடுத்து எக்ஸசைஸ் 2.3. இதில் 1, 3, 4, 5, 6 மற்றும் 9 முக்கியமான ப்ராப்ளம்ஸ். அதற்கு பிறகு எக்ஸசைஸ் 2.4. இதில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய கேள்விகளை பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5. இதில் 2, 4, 5, 8, 4 மற்றும் 10 ஆகிய ப்ராப்ளம்ஸ் முக்கியமானவை. அடுத்து எக்ஸசைஸ் 2.6. இதில் 1, 3, 5, 6 மற்றும் 9 ஆகிய கேள்விகளையும் கவனமாக பிராக்டிஸ் செய்யுங்கள். அடுத்து எக்ஸசைஸ் 2.7. இதில் 1, 2, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய ப்ராப்ளம்ஸ் முக்கியமானவை. எக்ஸசைஸ் 2.8ல 2, 4 மற்றும் 9 ஆகிய கேள்விகளை பிராக்டிஸ் செய்யுங்கள். இறுதியாக எக்ஸசைஸ் 2.9. இதில் 1, 2, 3 மற்றும் 6 ஆகிய ப்ராப்ளம்ஸ் முக்கியமானவை. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப். மாணவர்களே, இந்த கொஸ்டின்ஸை வெறும் மனப்பாடம் செய்யாதீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமையும் எந்த கான்செப்ட் பயன்படுத்த வேண்டும், எந்த ஃபார்முலா பயன்படுத்த வேண்டும், சொல்யூஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுத வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பிராக்டிஸ் செய்யுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாம் மற்றும் போர்டு எக்ஸாம் இரண்டிற்கும் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நல்ல ரிவிஷனாக இருக்கும். அதனால் இந்த லிஸ்டை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு எக்ஸசைஸாக பிராக்டிஸ் செய்து முடிக்கலாம். டக்க பிராக்டிஸ் மோர், ஸ்கோர் மோர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் 10th மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மற்றும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க RYZ Eduworld-ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட் மாணவர்களே.